வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல நைட்டு நடந்த அப்டேட்ஸ் தான் அப்படியே பாயிண்டர்ஸாக பார்த்துடலாம். ஒரு 4 விஷயங்கள் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்கல்ல விசித்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா இவங்கெல்லாம் போயிட்டு ஸோ விசித்ரா கிட்ட வந்து நாங்கள் பண்ணது சாரி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் காயப்பட்டிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பூர்ணிமா போய் ஆறுதல் சொல்லி ஒரு பக்கம் எமோஷனலாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க விசித்ரா. அதுக்கு வந்து பூர்ணிமா ஆறுதல் பண்ணுற விதமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அங்கே ஒரு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் பூர்ணிமா முடிஞ்சதுக்கப்புறம் மாயா வந்து அந்த ரெட் கார்டு இஷ்யூவு, பிரதீப்பை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு வந்தது. ஸோ இதுலேயும் வந்து விசித்ரா ஒரு டைலாக் சொல்லிட்டாங்க. சில பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பாக இருப்பீங்க. பிரதீப் வந்து 200% எவிக்ட் ஆக வேண்டிய ஆள் தான். ஸோ வெளியே போனது 200% நல்லது தான். பட் அவனை வீட்டுக்குள்ளே வச்சு திருத்தி அமைச்சிருக்கலாம், அவனை நல்லா இது பண்ணி அமைச்சிருக்கலாம். அவன் சின்ன வயசில் நடந்த விஷயங்களால் தான் அவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், அதை நம்ம மாற்றி அமைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பெருசாக கான்வர்சேஷன் போச்சு. அதில் நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாயா வெர்சஸ் விசித்ரா இந்த ஆர்கியூமெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு கம்போஸாக ஒரு நல்ல நிலைமையில போயிருக்கு. இன்றைக்கி எல்லா கான்ஃப்ளிக்ட்டும் முடிஞ்சிருக்கு. விசித்ரா கூட எதிராக இருந்த பூர்ணிமா கூடயும் மாயா கூடயும் அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் ஒரு பக்கம் ஓவர் ஆயிடுச்சு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரவீனா மற்றும் மணிக்கு எதிராக வந்து அர்ச்சனா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்ததுல. ரவீனா வந்து அர்ச்சனாவை தாக்குறது, அர்ச்சனா வந்து ரவீனாவை தாக்குறதுன்ற மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுல. அதை போயிட்டு அர்ச்சனாவும் டேரெக்டாக போய் சால்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில இடத்துல பிஹேவ் பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சில இடத்துல க்யூட்டாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து அநாயகமாக இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. நீங்கள் 2 பேருக்குள்ளேயே கேம் விளையாடுற மாதிரி இருக்குது, அந்த கேம் எல்லாம் நீங்கள் மாற்றிங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா போய் அங்கே ஒரு அட்வைஸை போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் அந்த ஃபீல் ஆச்சு. நான் பல வாட்டி ரவீனா கிட்ட சொல்லியிருக்கேன், அவள் தான் கேட்காம பண்ணிட்டு இருக்கா, இதுலேருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி மணி ரவீனா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கேமை தனித்தனியாக விளையாடுவோம், எல்லாரு கூடயும் பேசுவோம், எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகி அந்த மாதிரி கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி மணி ரவீனா ஒரு பக்கம் முடிவு எடுத்திருக்காங்க. 2 ஆச்சா. 3வது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ட்ராக் போயிட்டுருக்குல, தனலக்ஷ்மி வேலு அப்படின்ற ட்ராக்கு, பூர்ணிமா விஷ்ணு அப்படின்ற மாதிரி ட்ராக் போயிட்டு இருந்தது. இந்த ட்ராக் எப்படி ஆரம்பிச்சது, விக்ரம் கூட என்ன ட்ராக் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஸோ விஷ்ணு மாயாலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லைங்க, நீங்கள் உங்கள் பக்கம் ட்ராக் போகிறீங்கன்ற மாதிரி மாயா உங்களை வச்சு என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. சரி, உங்களையும் வெறுப்பேற்றுறதுக்காக தான் நான் விஷ்ணு கூட அந்த தனலக்ஷ்மி வேலுன்ற ட்ராக் போச்சு, அதுக்குள்ளே ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது, அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. வேணுத்துக்கிட்டே பிளான் பண்ணி தான் நாங்கள் அந்த லவ் ட்ராக்கை போட்டோம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பக்கத்துலேயே வந்து ஏக்கத்தோடு நிற்கிற மாதிரி விக்ரம் நின்றுட்டு இருக்காரு. ஸோ பிரேக்கப் அப்படின்ற மாதிரி, ஸோ நாங்கள் பிளான் பண்ணது இதுதான், சும்மா இது ஃபண்ணுக்காக தான், உங்களை வெறுப்பேற்றதுக்காக தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே பின்னாடி விக்ரம் நின்று பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி உண்மையான லவ் பிரேக்கப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவர் போய் ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு போகிறாரு. இந்த ஒரு விஷயம் நடந்தது. 4வதாக பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டே இவர் தாங்க, கானாபாலா. எதுக்கு தான் அவர் இந்த வீட்டுக்குள்ளே அமிச்சாங்க, கேமு புரியுதா இல்லையா அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. நான் டே 1லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், வேற லெவலாக இருப்பாருன்னு நினச்சேங்க. ஃபஸ்ட்டு அவர் பேரை கேட்டபோது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, வேஸ்ட்டு மிக்சர் தான் நினச்சேன். பட் அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் படித்ததெல்லாம் பேசும்போது ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு நினச்சேன். பட் இது இப்போ எல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் எதுக்கே வீட்டுக்குள்ளே அமிச்சிங்க, வேறு எதுவும் கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்ற ஃபீலிங் நான் வந்துட்டு மக்களே. என்னன்னா, தினேஷ் வந்து ஒரு போரிங் கண்டஸ்ட்னு சொல்லிட்டாராம். இதை கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேச்சு பேசினார் அவர். ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறியா தம்பி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு தம்பி, நீ என்ன ஜட்ஜா இப்படி பேசுறதுக்கு, இது பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோ பேச்சு பேசினார். கடைசியில் ஜட்ஜின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ஒர்ஸ்ட் கண்டஸ்ட்னு சொன்ன உடனே அவர் அப்படியே மியூஞ்சு மாறி போயிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவன் எப்படி என்ன ஒர்ஸ்ட் கண்டஸ்ட்னு சொல்லலாம், அது எப்படி அவன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா கிட்ட போய் புலம்பினார். எப்படிங்க அதெல்லாம் பண்ணலாம், ஜட்ஜாக இருந்தாலும் அப்படி பண்ணலாமா, அப்படி பேசலாமா, அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு மாயா சொல்லி புரிய வைக்கிறேன். எங்கன்னா அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க்குன்னா அவர் அப்படி தானே பிஹேவ் பண்ணுவார், அப்படி தானே திட்டி பேசுவார், அதுதானே ஒரு டாஸ்க்கு, அதனால் அவர் பண்ணி தானே ஆகணுன்றாரு. அதை கூட புரியாமல் பேசிட்டு மாயா கிட்டேருந்து வந்தார். சரி, அங்கேருந்து வந்தால் சும்மாவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மணி வெளியே ஃபீலிங்கில் இருக்கான். மணி ரவீனா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பேசுறாரு. அவர் என்னப்பா இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, இதெல்லாம் தப்புங்க. இதில் வேற அவர் 6 வாரம் எபிசோடு பார்த்துட்டு வந்திருக்காரு, நான் எதுவுமே பார்க்காத வந்திருக்கேன். அவர் இயல்பாக இருக்காரு, நான் இயல்பாக இருக்கிறேன். இப்போ இயல்பு யாரு கேட்டா, கேம் எப்படி விளையாடணுன்றது தான் தேவை. ஸோ அவர் 6 வாரம் எபிசோடு பார்க்காம வந்திருக்காராம், அவர் இயல்பாக இருக்காரு. இப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கானாபாலா சார் என்ன பண்ணோம், நீங்கள் இயல்பாக இருக்கீங்க, என்ன பண்ணோம், உங்களால் இந்த வீட்டுக்கு கண்டென்ட் வேணும் சார், கண்டென்ட்டே வரமாட்டுது அப்படின்ற மாதிரி பல மிக்சர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் வேற வந்து புரியாத விஷ்ணுக்கே டஃப் கொடுப்பாரு மக்களே. விஷ்ணுவாவது ஒரு சில இடத்துல சென்சிபிளாக இருக்கும் போல இருக்கு. இவர் பேசுறது எல்லாமே நான்சென்ஸ் டாக்ஸ் தான், ஒன்றுமே புரியாத மாதிரி பேசுவார். அதுலேயும் அந்த அவர் பேசுறதுக்கும் அவங்க கனெக்ட் பண்ணுறாரு பாரு, அதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. இப்போ வந்து ஒரு டைலாக்லாம் சொன்னார், நல்லா ஷாக் ஆகிட்டேன். இந்த வீடு வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான வீடுப்பா, நம்மனா வாடகை வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி ஆணி அடிக்கூடாது, இதெல்லாம் அடிக்கூடாது. அவருக்குன்னா ஸ்பெஷல் பவர் எதனா கொடுத்துருக்காங்களா என்ன, இது அவர் வீடு தானே அப்படின்னு. ஆமாங்க, ஸ்பெஷல் பவர் தான் கொடுத்துருக்காங்க, கேப்டனாக இருக்காரு, கேப்டனாக என்ன வேணாலும் பண்ணுவார், அதை சொல்கிறத செய்யணும்.
அந்த சீக்ரெட் டாஸ்க்கும் அவர் கொடுத்துருக்கு. இதை வந்து இப்படிலாம் விளையாடக்கூடாது, அநியாயமாக விளையாடுறாரு, இப்படிலாம் விளையாடுறன்ற மாதிரி புலம்பி தள்ளுறாரு மக்களே. அதுவும் காலில் வந்து ஒரு குள்ளநெறி கூட்டுன்ற மாதிரி ஒரு டயலாக் மென்ஷன் பண்ணி அந்த கூட்டத்தை சொன்னார். அது கூட அவர் எப்படி சொல்லலாம், ஒருத்தர் தானே சொல்லியிருக்கணும், 4 பேர் ஏன் சொல்கிறார், இப்படி சொல்கிறாருன்ற மாதிரி. கானாபாலா சார் இவ்வளோ இருக்குல்ல, எல்லாத்தையும் போய் நேரில் கேளுங்க. பின்னாடி உட்காந்து பேசுறதை விட்டுட்டு நேரில் போய் கேம் விளையாடுங்க. நான் இயல்பாக இருக்கேன், இதுவாக இருப்பேன்னா உங்களுக்கு இந்த கேம் செட் ஆகலை சார், ஓப்பனாக சொல்லணும். ஒன்று புரிஞ்சு ஆடுங்க, இல்லை தேவையில்லாமல் ஒருத்தவங்க பேசும்போது நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது மக்களே அவர் பேசும்போதே. இப்போ வர நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.